அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 103 அதிகாரம் 2வது வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றான். சரீரம் மறந்துட்டாலும் ஆத்மா மறந்துடக்கூடாதுங்கிற. ஏன்னா இந்த ஆத்மா பரலோகத்துக்கு போகணும். இந்த ஆத்மா பரலோகத்துல தேவனுடைய வீட்டுல, கர்த்தருடைய வீட்டுல அது சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணுங்கிறதுக்காக சொல்றாரு. என்னன்னு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறந்துடாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பாருங்க, நிறைய விஷயங்கள் அற்புதங்களை செய்யறார். நாம ஜீவனோட இருக்கிறதே அவர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு செய்திருக்கிற ஒரு உபகாரம். அன்னுதினமும் நமக்கு உணவு கிடைப்பது ஒரு உபகாரம். நல்ல ஒரு நிலையில நாம பெரிய ஐஸ்வர்யவானா இருக்கணும், பெரிய கோடீஸ்வரனா இருக்கணும், பல நாடுகளுக்கு போகணும், பல தேசத்துக்கு போகணும், பல கோடி கோடியா சம்பாதிக்கணும், பல விதவிதமான கார்ல போகணும், அதெல்லாம் தான் நமக்கு ஆண்டவர் செஞ்சிருக்கிற ஆசீர்வாதம் நினைச்சீங்கன்னா அது ரொம்ப தவறான முட்டாள்தான். எது தெரியுமா கடவுள் நமக்கு ஆசீர்வாதமா கொடுக்குறாரு? கடன் இல்லைனாலும், வியாதி இல்லைனாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்னு. ஒரு மனிதனுக்கு என்ன முக்கியம்னா ஆரோக்கியமான உடம்பு, நல்ல உணவு, கடன் இல்லாத வாழ்க்கை, இதெல்லாம் தான் ரொம்ப ஆசீர்வாதமான வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கைய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக நாம அவருக்கு நன்றி சொல்லணும். அவரை மறந்துடக்கூடாது. சில பேர் பாருங்க, நல்ல ஒரு வசதி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், கடவுளை மறந்துடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கடவுள் செஞ்ச நன்மைகளை மறந்துடுவாங்க. மறந்துட்டு அவருக்கு விரோதமா எழும்பி பல காரியங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்ப நம்ம கடவுளை மறக்காம இருந்தோம்னா தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்கும். நாம சரியான இடத்துக்கு போய் சேர முடியும். பின்னால பாத்தீங்கன்னா அருமையான ஒரு மேக மூட்டம், இந்த காவேரி கரையும் அந்த மேக மூட்டமும் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. மீன் பிடிக்கிறவங்க எல்லாம் நிறைய மீன் பிடிச்சிட்டு போறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, கடவுள் நமக்கு ஒரு இயற்கையை கொடுத்துருக்காரு. அந்த இயற்கையில நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையும் கொடுத்துருக்காரு. அப்ப இதையெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. மறக்காம ஞாபகம் வச்சு அவருக்கு நம்ம நன்றியுள்ளவர்களா இருக்கணும் எப்பொழுதுமே. கடவுள் எனக்கு செஞ்சதுக்காக நன்றி, எனக்கு இன்றைக்கு உணவு கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த ஆத்மா அவருக்கு நன்றி சொல்றதா இருக்கிறப்போ நிச்சயமாகவே அவர் நம் மீது பிரியப்படுகிறவராக இருப்பார். நம்மளை தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். இருப்பீங்களா? நன்றி உள்ளவர்களா இருங்க. உங்க ஆத்மா கிட்ட சொல்லுங்க, கர்த்தர் செஞ்ச உபகாரத்தை மறந்துடாத அப்படின்னு சொல்லுவீங்களா? சரி, ஜெபி. நம்பிக்கையோட இருப்பீங்களா? கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களா இருப்பீங்களா? அப்ப சொல்லுங்க, அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. எங்கள் சரீரம் உங்களை மறுதலித்தாலும் எங்கள் ஆத்துமா நீர் செய்திருக்கிற நன்மைகளையும் உபகாரங்களையும் மறந்து விடாதபடிக்கு நன்றியுள்ள ஆத்துமாக்களாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு நன்றி சொல்ல நீங்க கிருபை பாராட்டுங்க. நீர் எங்களுக்கு செய்திருக்கிற உபகாரங்களை நாங்கள் மறந்து விடாமல் ஒவ்வொரு நாளும் அதை நினைவுபடுத்தி அதற்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்க தயவு பாராட்டு. எல்லாவற்றையும் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமேன், ஆமேன், ஆமேன்.